விளையாட்டை நாம் பார்த்து ரசித்தோம். இந்த விளையாட்டு எனக்கு 2 செய்திகளை சொல்வதாக நான் கருதுகிறேன். ஒன்று, ஒழுக்கத்தோடு எவ்வாறு வாழ்க்கையில் நடந்து கொள்வது என்பதை போதிக்கின்ற வகையில் இந்த விளையாட்டிலிருந்து செய்தி கிடைப்பதாக நான் நினைக்கிறேன். விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தை மதித்து விளையாட வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை இந்த விளையாட்டு பிரதிபலிக்கிறது. விதியை மீறி நடந்தால் அதற்குண்டான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்ற நிலையை உணர்த்துகிறது. ஆக இந்த விளையாட்டு நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. இன்னொரு செய்தி, விளையாட்டில் கலந்து கொள்ளும் போது வெற்றி தோல்விகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் நாம் கொடுக்க கூடாது. ஒலிம்பிக்கை பொறுத்தவரை சொல்லும்போது ஒலிம்பிக்கில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது ஒரு புறம் இருக்க, ஒலிம்பிக்கில் பங்கேற்பதே ஒரு பெரிய பெருமையாக கருதப்படுகிறதாக சொல்வார்கள். ஆக இந்த விளையாட்டில் பங்கேற்று இங்கு அவரவருடைய திறமைகளை காட்டிய இந்த விளையாட்டு வீரர் அனைத்து பேர்களையும் நான் நெஞ்சார்ந்த பாராட்டுதலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த வெற்றி தோல்வி ஒரு பெரிய வேறுபாட்டை ஏற்படுத்த வேண்டியதில்லை. இந்த கலாச்சாரத்தையும் அது கற்றுத்தருகிறது. இவர்கள் எல்லாம் இலக்கை நோக்கி எவ்வாறு தங்களுடைய பந்துகளை செலுத்தி கோல் போடுவதற்கு முயற்சித்தார்களோ அதே போன்று வாழ்க்கையிலும் இவர்கள் கோல்களை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். என்ன லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், no wind is the right wind unless you know which harbor you are making for. தமிழில் சொல்கிறேன், ஒருவன் எந்த திசையை நோக்கி எந்த துறைமுகத்தை நோக்கி பயணிக்கின்றான் என்ற நிர்ணயம் செய்து கொள்ளாமல் பயணிக்கின்ற பயணமானது எவ்வளவு பயன்தராக இருக்குமோ, காற்று எந்த திசையில் அடித்தால் அவனுக்கு என்ன என்ற நிலை ஏற்படுமோ அதுபோன்று பர்பஸ் இல்லாத பலனில்லாத ஒரு பயணமாக அமைந்துவிடும். ஆக நீங்கள் இலக்கையை நோக்கி பந்தை செலுத்திய அந்த விவேகத்தை பார்த்து வியந்தோம். அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நிர்ணயித்துக் கொண்டு அந்த இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். விளையாட்டில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை அனைத்தையும் வெளிக்கொணர வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். இந்த விளையாட்டு மூலமாக இன்னொரு கருத்து வெளிப்படுகிறது. ஜாதி மத பேதம் கடந்த நிலையில் இந்த விளையாட்டு அமைந்திருக்கிறது. ஆக அந்த ஜாதி பாகுபாடின்றி மத வேறுபாடின்றி அனைவரும் நாம் கலந்து கொண்டு இந்த விளையாட்டுகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். ஆக எல்லா வகைகளிலும் வாழ்க்கைக்கு பயன் தரத்தக்க அனைத்து செய்திகளையும் இந்த விளையாட்டு நமக்கு தருகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனது சகோதரர் ஹிதாயத்துல்லா பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி பெரிய பேருரை நிகழ்த்தினார். பைத்துல் மாலை பற்றி அவர் சென்ற இடங்களெல்லாம் சொல்லி அதன் முக்கியத்துவத்தை, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது எவ்வாறு அதனை நாம் பின்பற்றி ஒழுக வேண்டியது அவசியம், கட்டாயம், தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான ஒன்று இருக்குமானால் அது பைத்துல் மால் தான் என்ற கருத்துக்களை நானும் அவர் பலமுறை பேச கேட்டிருக்கிறேன். இந்த கருத்தை அவர் சொல்ல தவறுவதில்லை. இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். புதிய பார்வை வேண்டும். ஆங்கிலத்தில் இன்னோவேட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். அந்த புதிய பார்வையை நாம் ஏற்படுத்திக் கொண்டு இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயம் அனைத்துக்கும் நாம் ஒவ்வொருவரும் நல்ல பங்களிப்பு செய்ய வேண்டும். நல்ல பிரஜைகளாக இந்த நாட்டினுடைய நல்ல பிரஜைகளாக நாம் அனைவரும் உருவாக வேண்டும். எதிர்கால இந்தியா சீரும் சிறப்புமாக பெருமையோடு தலை நிமிர்ந்து சர்வதேச அளவில் நிற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையினை வெளிப்படுத்திக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஏற்கனவே காலம் அதிகமாகிவிட்டதால் அதிகம் பேச இயலாத நிலையில் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கூத்தாநல்லூர் இளைஞர்கள் இப்பொழுது படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறைய பேர் என்கிட்ட வராங்க. புதுக்கல்லூரியிலும் ஜமால் முகமது கல்லூரியிலும் சீட்டு பெறுகிறார்கள். ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப குறைவாகத்தான் படிப்புல இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாற வேண்டும். அதாவது 10வது
10வது படிச்சவொன்னு பாஸ்போர்ட் எடுக்கணும், எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு எண்ணத்தை எல்லாம் மாற்றணும். இன்னைக்கு என்னன்னு சொன்னா சவுதி அரேபியாவில் பல பேர் வேலையிலிருந்து திரும்பி வருகிறார்கள். இது நாளைக்கு துபாயில வராது, குவைத்துல வராது என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது கல்வியிலே பின்தங்கி இருந்தால் உள்ளபடியே வேலை வாய்ப்பிலே நாம் பின்தங்கத்தான் வேண்டும். இன்னைக்கு கூத்தானவர்களை எடுத்துக்கொண்டால் எத்தனை சமுதாய இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் மிக உயர்ந்த வேலைகளிலே இருப்பதில்லை. இந்த விளையாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கவனத்தை இன்னும் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு இலக்கோடு நம்முடைய மாணவர்கள் டிகிரி படிக்கிறாங்க அல்லது ஒரு SSLC படிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால என்ன மேலும் தொழில் கல்வி இருக்குது, பாலிடெக்னிக் எப்படி போறது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லி அதற்கு அவர்களுக்கு பணம் தேவை என்றால் பைத்துல் மால் மூலமாகவோ பல ட்ரஸ்டுகள் மூலமாகவோ பணத்தை வழங்கி கல்விக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா எதிர்காலத்துல கல்வி இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த 3.5 விழுக்காடு கிடைத்ததனால் நம் சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் அது 5ஆக மாறலாம். அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது மற்ற ஊருக்கு கிடைத்த அந்த பிரதிநிதித்துவம் கூத்தானலூருக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது. அதனால வேலை வாய்ப்பு அடிப்படையில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 போன்ற வேலைகளுக்கு இங்கே ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மையம் இருக்க வேண்டும். ஏதாவது இருக்கா தம்பி சொன்ன? ஆக குறைந்தபட்சம் IAS கோச்சிங் என்ற பெயரிலே IASக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற வேலைகளுக்காக ஒரு பயிற்சி மையம். அதே மாதிரி பெண்களுக்கு தையல்களுக்கு தையலை வழங்கி இன்னைக்கு காரைக்குடிக்கு போய் பார்த்தீங்கன்னா, இளையாங்குடிக்கு போய் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்து தையல் இயந்திரம் வழங்கி பெரிய பெரிய கடைகள், இப்ப மகாராஜா சில்க் ஹவுஸ் இருக்கு தஞ்சாவூர்ல, இப்படி பெரிய கடைகள்ல ஆர்டர் எடுத்து 200-300 பெண்களுக்கு அல்லது தையல் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஆர்டர் எடுத்து கொடுக்க முடியும். பெட்டிக்கோட் தயார் பண்றது. இந்த மாதிரி தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் கூத்தாநல்லூர் மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த வகையில ஆலோசனை வேணும்னாலும் இன்ஷா அல்லாஹ் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இதில் நீங்க முக்கியம் அதுக்குள்ள என்னுடைய நம்பரை எடுத்துக்கொள்ளுங்க. சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் தங்கள் அலுவலர்கள் பல்வேறு இடைவெளிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தார்கள். நீதியரசர் அவர்களும் சகோதரர் இதாயத்துல்லா அவர்களும் ஒரு 9 மணிக்கெல்லாம் திருச்சியிலிருந்து புறப்படும் ரயிலில் சென்னைக்கு அவர்கள் திருச்சியிலிருந்து புறப்படுறாங்க. அதனால அவர்களுக்கு உரித்தான நினைவு பரிசை எங்களுடைய அன்பு சகோதரர் மன்பருல்லா மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளர் தமிழ்ஜிதன் அவர்கள் நீதி அரசர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறார்கள். சகோதரர் ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு கூத்தாநல்லூர் உறுப்பினர் அன்பு சகோதரர் DMA அமீருல் அமீன் ஹிதாயத்துல்லா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறார்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது. நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. காரணம், விளையாட்டு வீரர்களும் இந்த சிறப்பு விருந்தினர்களும் வருகை தந்திருக்கக்கூடிய ஏராளமானோர் முன்பதிவு செய்து வைத்துக் கொண்டு அந்த டிக்கெட்டையும் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், நேரத்தை அறிவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதை நினைவில் கொண்டு சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை முடித்து விடுவோம். இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் எங்களுடைய அன்பு சகோதரர் TM தமிழ்ஜித் அவர்கள் தங்கள் வாழ்த்துரையை வழங்குவார்கள். அனைவருக்கும் மாலை நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய விழாவின் தலைவர் அன்பு சகோதரர் வடக்கோட்டையார் செய்யதமர் அவர்களே, விழாமொழியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புயர் உயர் திரு SF அக்பர் அவர்களே,
சிறப்பாக வருகின்றிருக்கும் இஸ்லாம் விஜயத்துல்லா அண்ணன் அவர்களே மற்றும் இந்திய ஆட்டத்தை துவக்கி வைத்து நம்முடைய விடைபெற்று சென்றிருக்கும் நம்முடைய எஸ்பி காளிராஜ் மகேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த வேலைக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் பல்வேறு பிரமுகர்களே, நிச்சயமா விளையாட்டுல ஆர்வமா உள்ளவங்க அதிகமான பேச்சை விரும்ப மாட்டீங்க, எதுவும் வேகமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதான் நான் அதிகமா பேச விரும்பல. இருந்தாலும் இந்த கால்பந்தாட்ட இறுதி ஆட்டத்தை சிறப்பித்து தந்த இரு அணிகளும் வெற்றி வாய்ப்பை பெற்றவர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் சிறப்பாக ஆடினார்கள். எனக்கு இன்னும் அந்த கோல் தான் நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் பார்க்கணும். டூன்னு தான் நான் நினைக்கிறேன். கோல் பேர் அது கொடுக்கல. நேரடியாக பொறுத்தவரை இரண்டு அணிகளும் சமமாகத்தான் இருக்கின்றன. அது இன்னும் டிவி கேமராலாம் வச்சு பார்த்தா அது கோலா தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து பார்க்கும்போதே கோலா தெரியும் போது அது கோலா இருக்கும். வேண்டுமானால் மீண்டும் இந்த அணிகளை நாளை விளையாட வைக்கலாம். எனவே எந்த அணியும் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். சிறப்பாக விளையாட வேண்டும். ஒலிம்பிக்கில் நம்முடைய ஜட்ஜி சார் அவர்கள் சொன்னது போல விளையாட்டிலே பங்கேற்பதுதான் பெருமை. வெற்றி தோல்வியெல்லாம் மாறி மாறி வரும். இன்றைக்கு நீ ஜெயிப்பா, நாளை ஜெயிப்பான்னு இந்த விஜய் இதுல வசனத்தில் ஒரு வட்டம் மாறி மாறி வரும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சினிமாவெல்லாம் ரொம்ப உதாரணமா எடுத்துக்கூடாது. அது நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு தான். அந்த வகையில கூத்தாநல்லூருக்கு என்று ஒரு பாரம்பரியம் உண்டு விளையாட்டுத்துறைக்கு. அந்த 1945 இங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட் இருந்தது. அப்படி என்றால் எவ்வளவு முன்னோடி சிந்தனை என்று பாருங்கள். எனவே விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதிலே, விளையாட்டுத்துறைக்கு ஆர்வம் காட்டுவதிலே நம்முடைய முன்னோர்கள் ஆர்வம் செலுத்தியிருந்தார்கள். அந்த ஆர்வத்தை நாமும் தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும். விளையாட்டு இல்லை என்றால் இளைஞர்கள் திசை மாறி விடுவார்கள். அவர்களுடைய சக்தி முறையாக செயல்படுத்த வேண்டும், பாசிட்டிவாக செயல்படுத்த வேண்டும் என்றால் விளையாட்டுத்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது கல்வித்துறையும் விளையாட்டுத்துறையும் சமமாக வந்துவிட்டது. பார்வையிலே கல்வியோடு விளையாட்டு இணைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் வந்துவிட்டது. நம்முடைய விஜயத்துல்லா சொன்னது போல நாம் கல்வித்துறையிலே ஓரளவு தான் முன்னேறி இருக்கின்றோம். நம்முடைய மாணவர்கள் என்ஜினியரிங் கல்லூரி இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா சாதிக்கக்கூடிய படிப்புகள் எல்லாம் ஒன்றும் படிக்கணும். வெறும் என்ஜினியரும் இது மட்டுமே படிக்கக்கூடாது. இன்னும் சாதனை படிக்கக்கூடிய படிப்புகள் இருக்குது. நல்ல லாயரா வரணும். நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு நம்மளுடைய லாயர்களே நமக்கு கிடையாது. யாராவது ஒரு பிராமண சமுதாயத்தை தேர்ந்தெடுத்தால் நம்ம கைசபைக்கு கொடுக்க நல்ல லாயர் ஒரு பிராமணரை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம பேர் சொல்ற அளவுக்கு ஒரு இருவர் இருக்கின்றார்கள். ஆனால் மிக லீடிங் லாயரா யார் இருந்தால் ஜாதி பார்க்கறதுக்காக சொல்லல, நம்மாலும் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம சொல்ற பொழுது அதை நாம் பின்தங்கி விடக்கூடாது. அதே போல பல துறைகளிலே நம்முடைய பங்களிப்பு இல்லை. அண்ணன் அவர்கள் சொன்னது போல அரசாங்க வேலைகளிலே நம்முடைய பங்களிப்பு இல்லை. நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு சில காரியங்கள் நடக்கும். அதற்காக நமக்கு செயலி பார்க்கிறதுக்காக சொல்லல, சற்று புரிந்து கொள்வார். அதே போல காவல்துறையிலாம் நம்முடைய பங்களிப்பு இல்லை. அதனால நாம் கல்வித்துறையிலையும் மேலே முன்னேற வேண்டும். விளையாட்டுத்துறை நல்ல கல்வி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். கான்சென்ட்ரேஷனை கொடுக்கும், உடல் வலிமையை கொடுக்கும், சிந்தனையை சீர்படுத்தும். எனவே அந்த வகையில் நம்முடைய இளைஞர்கள் நம்ம வடக்கோட்டையார் அவருக்கு எப்பவுமே இளரத்தம் தான். எப்பவுமே அவர் சிறு வயசுல இருந்த நிஜாமண்ண கொஞ்சம் நல்ல கூட இந்த நான் தான் பணம் முதல்ல போய் விளையாட்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லி சென்னையில இருந்து அனுப்பி வைப்பார். அந்த மாதிரியெல்லாம் சில டோர்னமெண்ட்டுக்கு அவர் வித்தாக இருந்திருக்கின்றார். அதே போன்று HR நூர் முகமது அண்ணன் அவர்களெல்லாம் விளையாட்டுத்துறையாக பல லட்சங்களை செலவழித்தார். அதே போல செல்வத்தாளர்ல தன்னுடைய உடல் உழைப்பால் KPA யாசின் அவர்கள், இன்றைய மச்சான் ரஜாகரன் அவர்கள் இன்றும் இளைஞராக இந்த மைதானத்திலே வளம் வருகின்றார். அவருடைய சகோதரர் ஜெயகுருசேன் அவர்கள் இப்படியாக விளையாட்டுத்துறைக்காக அர்ப்பணித்துக் கொள்வோம் நம்முடைய ஏராளம். அதே போல அத்லெட்டிக்ஸ்ல ஸ்டேட் லெவல்ல இங்கிருந்து போனவங்க எல்லாம் நம்ம அன்வரங்கள்லாம் இருக்காரு. ஸ்டேட் லெவல்ல போனவர், அதனால ஸ்டேட் பேங்க்ல அவருக்கு ஒரு வேலையும் கிடைத்தது. இப்ப எல்லாம் விளையாட்டு, அதாவது ஒவ்வொரு நம்ம அப்துல் முகமது புளியமரத்தாருன்னு சொல்லுவாங்க, அவர் வாலிபால்ல ஒரு கிரேட் பிளேயர். அவருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது, கம்பெனி வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த அளவுக்கு திறமைகளை வளர்த்துக் கொள்கிற விளையாட்டை கூட நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் விளையாட வேண்டும். எனவே இந்த பண்பாட்டினை விளையாட்டுத்துறைக்கு ஊக்கம் கொடுப்பதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு நாம் கல்வித்துறையில் ஈடுபட்டிருக்கோம். அந்த முறையில் இதற்கான முயற்சிகள் நம்முடைய செல்வம் இருக்கின்றது. ஆனால் அதை முறையாக நாம் இன்னும் பயன்படுத்தாமல்
கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஸ்காலர்ஷிப்ங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது, ஆனால் நாம் ஒன்றிணைய மாட்டேங்கிறோம். அதுதான் இங்கே குறையாக இருக்கின்றது. மனமாச்சரியம் இல்லாமல் நாம் ஒன்றிணைந்து சாதிக்க வேண்டும் என்று தலைநகரத்தில் கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. முன்னாள் நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரர் காதரோசன் அவர்கள் ஒரு 2 வார்த்தை வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான இந்த மாலை பொழுதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியுடைய விழா தலைவர் உள்ளிட்ட மேடை அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 2 மாத கால முயற்சியை இங்கிலாந்து கால்பந்து நிர்வாகிகள், கூத்தாநல்லூர் கிளப் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற பதக்கூடிய அணியினருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து கலைவாணர் அவர்கள் அனைத்து வாழ்த்துக்களை வெற்றி பெற்றவர்களை தெரிந்து கொண்டு, இங்கிலாந்து கால்பந்து நிர்வாகிகளை பொறுத்தவரை கூத்தாநல்லூரை மட்டுமல்ல, பதக்குடி மற்றும் அருகில் உள்ள அனைத்து இளைஞர்களையும், அனைத்து அரசியல் பிரமுகர்கள் சமுதாய ஒற்றுமையோடு இந்த விளையாட்டிலே நிலைநிறுத்திருக்கின்றார்கள். தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர், திருவாரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தலைவர் கலைஞருடைய வாழ்த்துக்களோடு இந்த விழா 1 மாத காலமாக நிகழ்ச்சி நடைபெற்றதை விட்டு எண்ணி மகிழ்ந்தோம். வாய்ப்பு விடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முன்பே குறிப்பிட்டது போல சிறப்பு விருந்தினர்கள் செல்ல இருப்பதால் முதல் பரிசை மட்டும் இப்பொழுது வழங்கிவிட்டு அதை மீண்டும் அதற்குரிய இடத்தில் வைத்து விடுவோம். காரணம், விளையாட்டு வீரர்கள் வெளியே செல்லவிடக்கூடாது என்பதற்காக. இந்த முதல் பரிசை கூத்தாநல்லூர் ஐயா அப்துல் அஜீஸ், மிக சிறந்த சமூக சிந்தனையாக திகழ்ந்த அப்பா என்று அழைக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அவர்கள் காலம் சென்று விட்டார்கள். அவர்களுடைய நினைவாக வெற்றி கோப்பைகளை வழங்க வேண்டும் என்று அவருடைய மகனும் பேரரும் இந்த கால்பந்து போட்டியில் இப்படி ஒரு பரிசை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் கூறிய ஒரு முக்கிய காரணம், அந்த பரிசுகளை வழங்குவதற்கு நாங்கள் வர முடியாது. ஆனால் எங்கள் தகப்பனாரோடு நெருக்கமாக இருந்தவரும் மிக சிறந்த கூத்தாநல்லூரின் கால்பந்து விளையாட்டு வீரருமாக இருந்த ஹாஜி AM அப்துல் ரஷீத் அப்பா அவர்கள் தான் எங்கள் சார்பாக அந்த கப்புகளை வழங்குவார் என்று கேட்டார்கள். இதுதான் மிகுந்த கௌரவம். ஒரு கால்பந்து போட்டியில் ஒரு கால்பந்தாட்ட வீரர், இன்று சொல்ல போனால் கூத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய மிக அதாவது வயது முதிர்ந்த சீனியர்களில் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் ஹாஜி அல்வானி AM அப்துல் ரஷீத் அப்பா அவர்களும், நீதி அரசர் SM அக்பர் அவர்களும், சகோதரர் ஹிதாயத்துல்லா அவர்களும் சேர்ந்து இந்த வெற்றி கோப்பையை நண்பர்கள் உதக்கூடிய அணியினருக்கு அவருடைய கேப்டனும் PMI பாட்ஷா அவர்களும் சேர்ந்து வந்து இந்த கப்பை பெற்றுக் கொள்வார்கள். தம்பி எல்லாம் போங்க, அந்த போங்க தம்பி, எல்லாம் கீழே இறங்குங்க. Vamos!
சட்ட ஆலோசகர் சிவா ராஜேந்திர BABL அவர்கள் இப்போது நம்ம மத்தியில் வாழ்த்துறை வழங்குவார்கள். அன்பு விரும்பிய நண்பர்களே, தோழர்களே, இந்த விளையாட்டு போட்டியின் பரிசளிப்பு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற தலைமை நண்பர்களே, பரிசு வழங்கி வந்திருக்கிற நீதியரசர் மாண்புமிகு அவர்களே, இதயத்துல்லா அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த யங் பிளட்டினுடைய 25வது வெள்ளி விழா வது ஆண்டு வெள்ளி விழாவிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அளிப்பதோடு இந்த போட்டியை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று, அதுவும் மிக சிறப்பான முறையிலே இங்கே எனக்கு முன்னால் பேசிய நண்பர்களெல்லாம் சொல்லியது போல இந்த அள்ளிக்கேணி விளையாட்டு திடலை நீங்கள் ஒரு சர்வதேச அளவு விளையாட்டு திடலாக மாற்றி அதற்கான நல்ல ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் அதற்கான வேலை செய்யும் என்று கேட்பதோடு, இங்கே பார்வையாளர்கள் அமர்வதற்கு கேலரி அமைப்பது பெரிதல்ல, அந்த கேலரிகளிலே அமர்வதற்கு இளம் விளையாட்டு வீரர்கள் ஏழையாக இருப்பார்கள் அல்லது பணம் இல்லாமல் இருப்பார்கள். இன்னும் ஒரு 20 நபர்களை பார்த்தால் போதுமானது அல்லது ஒரு 10 நபர்களை பார்த்தால் போதுமானது. இந்த இவருடைய கட்டணத் தொகையை வேறு யார் மூலமாவது பெற்று இந்த போட்டியை இலவசமாக நடத்திட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் முன்னால் நீங்கள் இனிமேல் போட்டியை அடுத்த முறைக்கு இலவசமாக தான் நடத்த வேண்டும், பார்வையாளர் முழுவதும் இலவசமாக வந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகமதலி சரி, அன்பார்ந்த ரசிகர்களே, இப்பொழுது பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி தொடங்குகிறது. வாழ்த்துறை வழங்குவதற்கு ஏராளமான நெஞ்சு நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் காலம் கருதி அவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் அவர்களுடைய தன்னில் பொங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக தெரிந்து கொண்டு இப்பொழுது பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி துவங்குகிறது. இப்பொழுது 4வது இடத்தை பிடித்த நெல்லூர் ஆந்திரா அணியினர் கேப்டன் மேனேஜர், நெல்லூர் ஆந்திரா அணியுடைய கேப்டன் மேனேஜர் உடனடியாக வேலைக்கு 4வது இடத்தை பிடித்த நெல்லூர் ஆந்திரா அணியினர் ஆக்சன் கிங் சாமிநாதன் அவர்களோடு நன்றி நன்றி. அடுத்து 3வது இடத்தை பிடித்த நைஜீரியன் சவுத் ஆஃப் பெங்களூர் ரத்தனசாமி சதன்ஸ் பெங்களூர் கேப்டன் மேனேஜர் அண்ட் கோச். ரத்தனசாமி பெருமாள் சார் கேப்டன் பெங்களூர் அணியினர். 3வது இடத்தை பிடித்த
அடுத்து இறுதிப் போட்டியை அனல் பறக்கும் விதமாக விளையாடி கால்பந்து விளையாட்டு என்றாலே அதில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த மைதானத்தில் வெற்றி வாகை சூடி அருணா அவர்கள் விளையாடி வெற்றி வாகை சூடிய கண்டலூர் செவன்ஸ் கண்டலூர் அணியின் கேப்டன் அருணா உடனடியாக வரவும். 2007ஆம் ஆண்டு இந்த மைதானத்தில் முதல் இடத்தை பிடித்த 2008 முதலிடத்தை பிடித்த கண்டலூர் செவன்ஸ் கண்டலூர் அணியினருக்கு இப்பொழுது கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நண்பர்கள் புலக்குடி அணியினர் கேப்டன் பாஷா மற்றும் பிரமுகர்கள் மேடைக்கு வரவும். அன்பு சகோதரர்களே, இந்த கால்பந்து விளையாட்டில் முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயையும், இரண்டாவது பரிசாக 60,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 30,000 ரூபாயும், நான்காவது பரிசாக 20,000 ரூபாயும் மொத்த அனைத்து பரிசுகளையும் அன்பு சகோதரர் லொக்கு மன்சூர் அவர்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த கால்பந்தாட்டத்தை ஊக்குவித்த அவர்களுக்கு ஏன்பேட் கால்பந்து கழகத்தின் சார்பாகவும் கூத்தாளர் கிளப்பின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தயவுசெய்து வருகிறவர்களுக்கு வழிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கின்றேன். இந்த மைதானத்தில் நீண்ட நெடுங்காலம் கால்பந்தாட்டத்தை சிறப்பாக நடத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்த எங்களை அன்பு சகோதரர் நிஜாமுதீன் அவர்களின் நினைவாக, அவரோடு நெருக்கமாக இருந்த அன்பு சகோதரர் கோலக்காரர் அப்துல் அலி அவர்கள் மறைந்த அவர்களின் நினைவாக வெற்றி பெற்ற அணிக்கு அப்துல் ரஜாக் அவர்களின் கரங்களால் பின்னர் அணிக்கு ஒரு பரிசை வழங்குகிறார்கள். அப்துல் ரஜாக் அவர்கள் பின்னர் அணிக்கு இந்த கோப்பை வழங்குகிறார். இப்பொழுது இரண்டாவது இடத்தை பிடித்த கலைவாணர் கண்டலூர் அணிக்கு ஜெயமுருகன் அவர்கள் இந்த இரண்டாவது பரிசை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அருணா, இதோ இரண்டாவது பரிசை ஜெயமுருகன் கரங்களால் நிஜாமுதீன் அவர்கள் நினைவு பரிசு கோப்பையை வழங்கப்படுகிறது. இப்பொழுது கோலக்காரர் அப்துல் அலீம் அவர்கள் இந்த கால்பந்து போட்டியை மிக சிறப்பாக ஏற்று நடத்திய அகமது அலி அவர்களுக்கு அவர்கள் கரங்களால் நண்பர்களுடைய தலைவர் அன்பு தம்பி PMI பாஷா அவர்கள் இந்த மலர்மாலையை அகமது அலி அவர்கள் அனுமதிக்கிறார்கள்.
பரிசுகள் தொடர்கிறது. ஜோசப், லிஜோ, ஜோசப், ஜெயலல், சீசர், சாகல், எடிசன், மார்டின், தனிநபர் பரிசு பெறப்படுகிறது. அதான் வாங்கிக்கிறாரு. இந்த கால்பந்து போட்டியில் மிக சிறந்த அணியாக இயேசு மெமோரியல் இந்த கால்பந்து போட்டியில் மிக சிறந்த அணியாக இயேசு மெமோரியல் சென்னை பெஸ்ட் டீம் அவார்ட் சிறந்த அணி பெஸ்ட் கோல் கீப்பராக நெல்லூர் ஆந்திராவுடைய கோல் கீப்பர் அவார்ட் நெல்லூர் ஆந்திரா. இந்த டோர்னமெண்டில் மிக சிறந்த தனிநபர் பிளேயராக திருச்சி பால் மெமோரியல் திருச்சி. அடுத்து பெஸ்ட் டேலண்டட் பிளேயர் அம்சர் கோயா. கேரளா அம்சர் கோயா. அம்சர் கோயா இவர் ஒரு மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர். இந்த மைதானத்தில் மிக சிறந்த அணிகளோடு விளையாடி வெற்றி பெற்ற அவரை இந்த மேடையில் கௌரவிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பின்னாடி வாங்கடா, கொஞ்சம் பின்னாடி வாங்க. PMA அப்துல் ரசீல் MA பிகாம் அவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசை வழங்கப்படுகிறது. PMR சபீர் அவர்கள் இந்த பரிசை வழங்குகிறார்கள். அப்துல் ரசூல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியில் நடுவராக பணியாற்ற அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு
பார்வையாளர் கொடுத்து மகிழ்கிறார். அடுத்து அன்பு சகோதரர் ஜபர் சோழர்கள் மீண்டும் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒரு பரிசு வழங்க வேண்டியிருக்கிறது. இளையாங்குடி கல்லூரியில் உடற்கல்வியின் பேராசிரியராக பணியாற்றி இந்த மைதானத்தில் மிக சிறந்த நடுவராக இருந்து பணியாற்றியவர்கள். அவருக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவதில் நாங்கள் மகிழ்கிறோம். அவருடைய சகோதரர் கே அப்துல் ரசாக் அவர்கள் இதே மைதானத்தில் மிக சிறந்த நடுவராக பணியாற்றியார்கள். அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குவதில் மகிழ்வடைகிறோம். KM அப்துல் முகமது அவர்களை அழைக்கின்றோம். நடுவராக பணியாற்றிய KM அப்துல் முகமது அவர்களுக்கு ஒரு பரிசு. போலீஸ்வார உரிமையாளர் நஜிமுதீன் அவர்களுக்கு போலீஸ்வார நஜிமுதீன் அவர்கள் மேலே ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம். கூத்தாளர் கல்பனுடைய செயலாளரும் கதிஜா ட்ரேடிங் உரிமையாளரும் இந்த போட்டிக்கு ரொம்ப ஒத்துழைத்த காளிபாஜா அவர்களுக்கு மண்ணை சாகர் சில்க்ஸ் அவர் சார்பாக அவருடைய மகனார் இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார். குமாராலயம் ப்ராப்பர்ட்டி சென்னை அவர்களுக்கு அடுத்தது இந்த பரிசை ஜனபரளி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லூர் ஹக்சரிஸ் அல்லூர் குரூப்ஸ்க்காக அல்லூர் ஹக்சரிஸ் HMA அப்துல் ஹமீத் அவர்கள் RS அவர்களுக்கான அவருக்கு காளிபாஜா வழங்கி செலுத்துகிறார்கள். அண்ணனை கொடுக்கிறார்கள். இரண்டாவது குரூப் ஷாஜா முகர்தீன் அவர்களுக்கான ஒரு நினைவு பரிசு. ஷாஜா முகர்தீன் அவருடைய மைத்துனர் PMK சிராஜ் அவர்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்கிறார். நான் முன்பு குறிப்பிட்டது போல நினைவு பரிசுகளை ஐயா அப்துல் அஜீஸுடைய பேரர் முகமது சாதிக்கு பாபு என்று அழைக்கக்கூடிய அவருக்கு அவர் சென்னையில் இருந்த காரணத்தால் வரவில்லை. அவருடைய உறவினர் நூருல் ஹக் பெற்றுக் கொள்கிறார். ஜமால் ரசூல் ஜி அப்படியே அனுப்புங்க ரசூல் ஜி Jasim Afrad Gauss வாங்க பால்பாய் மெயின் லீடர் இவர்தான். காலவசம் பூவால காலம் வச்சிருக்க கூடாது.
ரிஸ்வான் பால்காடு கோல் அடிச்சது ரிஸ்வான். ஆசிக் வாங்க, ஆசிக் வாங்க. அடுத்து இம்ரான் அஸ்பாக், மெயின் ஹீரோ அஸ்பாக் வாங்க. இவரு நம்ம ஆஜா நஜிபுதீன் எங்களுடைய முன்னாள் விளையாட்டு வீரர் மிஸ்டர் அமீன். அமீன் ஜுபைர் மதுரை இந்தியா ஸ்கூல்ல இருக்காரு. ஜுபைர் வாங்க, ஜுபைர் குஜராத் வாங்க, குஜராத். ரிஸ்வான் சதக் வாங்க, சதக் ரஹ்மான் நீ பால்பாயா இல்ல அவருக்கு பாருங்க. என்ன யாசின் ஆஸ்கோ யாசின் வாங்க அர்ஷாத் முன்னாடி போனா தம்பி முன்னாடி போய் மாதிரி நல்லா பாடக்கூடியவர். Mr. Haja Muhammad Nisaruddin. Haja Nizamuddin. Yes. Asaruddin. Asaruddin. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தம்பி इरशाद अहमद खान வரவில்லை. AM நூருல் ஹக் PS நைனா